ஏமனில் இருக்க ஹவுதி ரிபல்ஸ். இந்த ஹவுதி ரிபல்ஸ் அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு இருக்காங்கன்னு தெரியும். அதே மாதிரி அமெரிக்காவும் இந்த ஹவுதி ரிபல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக எந்த அளவுக்கு ஏமனுக்கு உள்ளே போயிட்டு ஹவுதிஸோட முக்கியமான ஸ்டோரேஜ் குடவுன்ஸ், அவங்களோட ட்ரோன்ஸ் எந்த இடத்துலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும். இப்போது இதுக்கு அகேன்ஸ்டாக ஹவுதி கிட்ட ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஹவுதி கிட்ட அமெரிக்காவோட ஒரு ஃபைட்டர் ஜெட்டே இருக்குது. என்னடான்னு கேட்குறீங்களா? அமெரிக்கா 1970s உருவாக்கின ரொம்பவும் முக்கியமான ஒரு ஃபைட்டர் ஜெட் இப்போது ஹவுதி கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சோவியத் ரஷ்யாவே இந்த மாதிரி விமானங்களை, அதாவது அவங்க கிட்ட இருக்க MiG-21 வகை விமானங்களை விட இந்த விமானங்கள் சிறந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு டைமில் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இது ஒரு விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோமான்னு கேட்டிங்கன்னா, அது மட்டும் இல்லை, நம்மளோட பிரம்மோஸ் மிசைல், நம்மளோட பிரம்மோஸ் மிசைலுக்கு உலக அளவில் மார்க்கெட் வேல்யூ இப்போ ஸ்கை ராக்கெட் வேகத்தில் போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த ரஷ்யா உக்ரைன் வார் ஆரம்பித்ததுக்கப்புறம் பிரம்மோஸோட இன்னொரு வெர்ஷனான அந்த P-800 ஓனிக்ஸை ரஷ்யா பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அதோட சக்ஸஸ் ரேட்டை பார்த்துட்டு இந்த மிசைலாலே இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னா, இதோட அப்கிரேடட் வெர்ஷனான பிரம்மோஸ் மிசைலால் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த உலகத்தோட பார்வையும் இப்போ இந்தியா பக்கம் திரும்பியிருக்கு. நம்மளோட பிரம்மோஸ் மிசைலுக்கு கிட்டத்தட்ட இப்போ இன்னொரு அடுத்த கட்டம் வந்துருச்சுன்னே சொல்லலாம். இது ரெண்டுத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். நானும் உங்கள் எல்லாருக்கே இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் விஷயம், ஏமனில் பல கட்ட போராட்டங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உள்நாட்டு போரானது ஏமன் அரசாங்கத்துக்கும் இந்த ஹவுதி கிளர்ச்சி அமைப்புக்கும் 2014 காலகட்டத்திலாம் ரொம்பவே போரானது தீவிரமாக நடந்துட்டு இருந்துச்சு. ஏமனுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி பல மேற்குலக நாடுகள் இருந்தாலும் இந்த பக்கம் ஹவுதிக்கு டைரெக்டாக ஈரானும் இன்டைரக்டாக ரஷ்யா இன்னும் பல நாடுகள் சேர்ந்து இவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய இன்டெலிஜென்ஸ் இன்புட் எல்லாமே இந்த அரசாங்கம் எந்த இடத்துலலாம் அமெரிக்காவோட விமானங்களை வச்சுருக்காங்க, எந்த இடத்துலலாம் அதிகப்படியான ஆயுதங்கள் இருக்குது, எந்த இடத்துல ஸ்டோரேஜ் குடவுன்ஸ் இருக்குது, எந்த இடத்துல பங்கர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே ஈரான் கிட்ட இருந்தும் ரஷ்யா கிட்ட இருந்தும் போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான ஆயுதங்களை, பல டன் கணக்கான வெடிமருந்துகளை தோண்ட இந்த ஹவுதிஸ் ஏமனோட அரசாங்க கிட்ட இருந்து மொத்தமாக கைப்பற்றி எடுக்கிறாங்க. அப்படி கைப்பற்றப்பட்டதில் இன்னமும் நிறைய ஆயுதங்கள் இப்போது அமெரிக்காவுக்கு எதிராகவும் அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு எதிராகவும் இந்த இடத்துல இவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதில் ரொம்பவே முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஹவுதி கிட்ட ஒரு ஏர்ஃபோர்ஸுமே இருக்குது. ஒரு ஏர்ஃபோர்ஸ்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குமா? ஹவுதிஸ் கிட்ட பெரிய விமானப்படை இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஹவுதிஸ் கிட்ட இப்போதைக்கு ஏமனோட அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட F-5 ஃபைட்டர் ஜெட் ஒன்று இருக்குது. அமெரிக்கா 1970s உருவாக்குனதுலேயே ரொம்பவும் மோஸ்ட் அட்வான்ஸ்டு சூப்பர்சோனிக் ஜெட்னு சொல்லிட்டு இந்த F-5 விமானங்களை சொல்லலாம். இந்த F-5 விமானங்களானது அந்த அளவுக்கு அந்த டைம் பீரியடில் ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட சோவியத் ரஷ்யா, அந்த டைமில் ரஷ்யா உடையில சோவியத் ரஷ்யாவாக இருந்துச்சு. அவங்க எப்படியாச்சும் இந்த மாதிரி ஒரு விமானத்தை நம்ம எடுத்தாகணும். ஏன்னா அமெரிக்கா நிறைய டைமில் ஒரு 3க்கும் அதிகமான டைம் ரஷ்யாவோட விமானங்களையே அந்த விமானிகளை மயக்கி அவங்கள எப்படியாச்சும் இந்த விமானங்களை கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு MiG-21, MiG-25, MiG-29 சொல்லிட்டு நிறைய சோவியத் ரஷ்யா விமானங்கள் அமெரிக்கா கிட்ட போயிருந்துச்சு. அவங்க கிட்ட இருந்து பறிச்சு வச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அமெரிக்காவோட விமானங்கள் ஒன்று கூட சோவியத் ரஷ்யாவுக்கு கிடைக்கல. இந்த விமானங்கள் எப்படி தான் இருக்குது, எப்படியாவது இது நம்ம கிடைக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கப்போ தான் ரஷ்யாவுக்கு, அதாவது சோவியத் ரஷ்யாவுக்கு வியட்நாமில் வச்சு இந்த F-5 விமானங்கள் கிடைக்குது. இப்போது ஹவுதிஸ் கிட்ட இருக்க அதே மாதிரியான F-5 விமானங்கள் தான் ரஷ்யாவுக்கு கிடச்சிது. அதை கொண்டு போய் அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. நிறைய கேட்டகரியில் அதுக்கு அந்த F-5 விமானங்களுக்கு போட்டியாக ரஷ்யாவில் உருவாக்கப்பட்டிருந்த MiG-21 வகை விமானங்களை இந்த விமானங்கள் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணுச்சுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு டெக்னாலஜிக்கல் இது அட்வான்ஸ்டாக இருந்துச்சு. என்னதான் த்ரஸ்ட் டு வெயிட் ரேஷியோ இந்த F-5 விமானங்களை கம்பேர் பண்ணுறப்போ MiG-21க்கு அதிகமாக இருந்தாலும் ஒரு க்ளோஸ் குவார்ட்டர், அது மட்டும் இல்லாமல் ரெடியூஸ்டு ஸ்பீடில் வேகம் குறைய இந்த MiG-21 இந்த F-5 விமானங்கள் மொத்தமாக தூக்கி சாப்பிட்டு போச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ரஷ்யா அந்த விமானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்அசம்பிள் பண்ணி அதில் இருக்க நிறைய டெக்னாலஜிஸை படிக்கிறாங்க. அதோட வெப்பன் சிஸ்டம் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அதோட இன்ஜின்ஸ் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே படித்து இதிலிருந்து கற்றுக்கிட்ட பாடத்தை MiG-25 கொஞ்சமாக அப்கிரேடட் வெர்ஷன்ஸில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போது இந்த விமானங்கள், இந்த F-5 விமானங்கள் சொன்னல, இது இந்த ஹவுதிஸ் கிட்ட இருக்கிறது ஹவுதிஸ்க்கு எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு அமெரிக்காவோட எந்த ஒரு விமானங்களும் உள்ள வராமல் பண்ண முடியும்லாம் இல்லை. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த அட்டாக்ல கூட இந்த ஹவுதிஸ் இந்த விமானத்தை பெருசாக எங்கேயும் வெளியில் காட்டல. கடைசியாக இந்த விமானங்களை 2023 இந்த ஹவுதிஸ் பறக்க வச்சு காமிச்சாங்க. அதுவுமே ரொம்ப ஏஜான விமானம்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க கிட்ட அதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது. இவங்க கையில் கிடைக்கிற பொருட்களை வச்சு ஈரானோட ஹெல்ப்போட ஒரு சில அப்கிரேடை மட்டும்தான் அந்த விமானத்தில் பண்ண முடியும். இப்போதைக்கு இந்த ஒரு விமானம் மட்டும்தான் இவங்க கிட்ட இருக்குது. இதனால அமெரிக்காவுக்கு பெரிய இழப்புகள் ஏற்பட முடியலனாலும் ஒரு கட்டத்தில், அதாவது இந்த போரானது ரொம்பவே தீவிரமாகுது, ரொம்பவும் உச்சகட்டத்தை அடையுதுன்றப்போ மேபி ஹவுதிக்கு லக் இருந்தால், அது மட்டும் இல்லாமல் ஈரானோட இன்னும் சில அட்வான்ஸ்டு வெப்பன் சிஸ்டம்ஸ் இந்த ஹவுதிஸ் கிட்ட வந்தால்
அமெரிக்காவோட ஏதாச்சும் ஒரு விமானத்தை கூட இதனால சுட்டு வீழ்த்த முடியும். அப்படி இல்லைனா ஒரு சூசைட் மிஷனுக்காக கூட இந்த விமானத்தை கொண்டு போயிட்டு வேற ஏதாச்சும் அமெரிக்காவோட ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு போர்க்கப்பல் மேலேயோ எப்படி ஜப்பானியர்கள் வேர்ல்டு வார் 2ல பண்ணாங்களோ அதே மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு முக்கியமான அமெரிக்கன் பேசஸ் மேலே அந்த மாதிரி இதை கொண்டு போயிட்டு ஒரு சூசைட் மிஷன் கூட பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு இந்த ஒரு விமானம் மட்டும் இந்த ஹவுதிஸ் கிட்டே இருக்குது. அடுத்ததாக நம்மளோட பிரம்மோஸ் மிசைல் தான். இந்த பிரம்மோஸ் மிசைலுக்கு இப்போ மார்க்கெட் வேல்யூன்றது உலக அளவில் இருக்க எல்லா மிசைலை விட கொஞ்சம் இதோட ஸ்பைக் ஏற ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். இதோட இந்த அளவுக்கு ஒரு சடன் க்ரோத்துக்கான முக்கியமான காரணமே ரஷ்யா உக்ரைன் போர் தான். இதில் உக்ரைனுக்கு இந்தியா ஒரு பெரிய தேங்க்ஸை சொல்லியாகணும்னு சொல்லலாம். ஏன்னா உக்ரைன் வந்து ஆரம்பத்துலேருந்தே ரஷ்யாவோட மிசைல்ஸ் நிறையதை நாங்கள் டிஃபெண்ட் பண்ணிட்டோம்னு சொன்னாங்க. ஏன் ரஷ்யாவோட ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை கூட டிஃபெண்ட் பண்ணோன்னு சொன்ன உக்ரைனால் இன்னைய தேதி வரைக்கும் ரஷ்யா கிட்ட இருக்க பிரம்மோஸோட வேரியண்டான P800 ஓனிக்ஸை ஒரு மிசைலை கூட தொட்டு பார்க்க முடியல. கிட்டத்தட்ட அவங்களால அது அன்இன்டர்செப்டபிளாக இருக்குது. பேசிக்காக பார்த்தோன்னா உக்ரைனுக்குள்ளே வீசப்பட்ட இந்த எல்லா ஏவுகணைகள், இந்த P800 ஓனிக்ஸ் வகையில் இருக்க எல்லா ஏவுகணைகளுமே எதுவுமே இன்டர்செப்ட் பண்ண முடியாமல் அதோட டார்கெட்டை போயிட்டு அடிச்சிட்டு இருக்கு. ஆனால் இந்த மிசைலோட சக்ஸஸ் ரேட்னு பார்த்தோன்னா ரஷ்யா சொல்கிறதே வந்து மினிமம் 70 to 85%. குறைஞ்சபட்சம் ஒரு 5 ஏவுகணை ஏவுறோன்னா அதில் 4 ஏவுகணையாவது போயிட்டு அதோட இலக்கு அடைஞ்சிரும். ஏதாச்சும் ஒரு ஏவுகணை வேணும்னா மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இது ரஷ்யாவே இந்த 85% கொடுத்துருக்குது. ஆனால் நம்மளோட பிரம்மோஸ் மிசைல் பார்த்தீங்கன்னா அதோட இன்டர்செப்ட் சான்சஸ்ங்கிறது கிட்டத்தட்ட 100க்கு 5% மட்டும்தான். வெறும் 5% மட்டும்தான். இதை இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஒரு 20 மிசைலை நம்ம ஃபயர் பண்ணுறோன்னு வச்சுங்க ஒரு உதாரணத்துக்கு, அதில் வெறும் ஒரே ஒரு மிசைலை மட்டும்தான் எனிமியோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னால இன்டர்செப்ட் பண்ண முடியும். மற்ற எல்லா மிசைலுமே அதோட டார்கெட்டை போயிட்டு ஹை அக்யூரஸியோடு அடிக்கும். இந்த மாதிரி அடிக்கிறதுன்றது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். ஹைலி டிஃபெண்டபிள் டார்கெட்னு சொல்லுவாங்க. ஒரு முக்கியமான இடம், ஒரு முக்கியமான கமாண்ட் போஸ்ட் இல்லை ஒரு முக்கியமான பில்டிங் இருக்கும். அதை ரொம்பவே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு சேச்சுரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுக்குள்ளே எந்த ஒரு ஏர்கிராஃப்ட்டும் வந்துடக்கூடாது, இல்லை ஏரியல் த்ரெட் எதுவுமே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே ஒரு 45 கிட்டத்தட்ட ஒரு கோட்டை மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு. ஆனால் அப்படிப்பட்ட இடத்த கூட இந்த மிசைல்ஸ் எல்லாம் அடிக்க முடியுன்றது இதோட மார்க்கெட் ஷேரை ரொம்பவே ஏற்றி விட்டுருக்கு. 80% இருக்க மிசைலுக்கே அந்த அளவுக்கு பவர் இருக்குன்னா அதுலேருந்து பல அப்கிரேட் செய்யப்பட்டு ரிப்பீட்டடாக டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பிரம்மோஸ் மிசைல். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இதோட எக்ஸ்டெண்டட் ரேஞ்சை நம்ம பிரம்மோஸை டெஸ்ட் பண்ணியிருந்தோம். அது இந்த மிசைல்ஸை விட இன்னமும் அட்வான்ஸ்டாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த மிசைலை வச்சு நம்மளோட ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பாக அப்போது இதோட சக்ஸஸ் ரேட்ன்றது இன்னமும் அதிகமாக இருக்குன்றது உலக அளவில் இருக்க எல்லா மார்க்கெட்டுக்கும் எல்லா டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்கும் தெரிஞ்சிருச்சு. நிறைய பேர் இப்போ நிறைய நாடுகள்ல இருந்து பிரம்மோஸ்க்கான தேவையை உணர்ந்து இந்தியா கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பிலிப்பைன்ஸ்க்கான இந்த டீல் முடிஞ்சதும் கூடிய சீக்கிரத்தில் வியட்நாம் கூட இந்த ஒரு டீலுக்குள்ள பிரம்மோஸ் டீலுக்குள்ள வரலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா மிடில் ஈஸ்ட்ல மேபி சவுதி அரேபியாவுக்கு நம்ம இந்த மிசைல்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் இந்திய அரசாங்கம் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்றதான் தெரியல. நம்மளோட பிரம்மோஸ் மிசைலுக்கு இந்த அளவுக்கு மார்க்கெட் வேல்யூ ஏறினதுக்கு உக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க அந்த அப்டேட்ஸ் தான். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ஹவுதிஸ் கிட்ட அமெரிக்காவோட ஃபைட்டர் ஜெட் இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதனால் அமெரிக்காவுக்கு எதனா சிக்கல் வரும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்மளோட பிரம்மோஸ் மிசைலுக்கு மார்க்கெட்டில் இந்த அளவுக்கு ரேஞ்ச் அதிகமாக, அதாவது அதோட வேல்யூ ஏறிக்கிட்டு இருக்கிறது நம்மளோட இந்தியா மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் எல்லாருக்கும்